வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலினின் கதை முடிந்தது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்கான பிரமாண பத்திரத்தில் அவர் குறிப்பிட்டிருக்க தகவல் கவனம் பெற்றிருக்கு. அவருக்கு எதிரான வழக்கு விவரங்கள் இதில் இருக்கு. முக்கியமாக நாடு முழுக்க அவருக்கு எதிராக பதியப்பட்டுள்ள வழக்குகள் குறித்த விவரங்கள் வெளியாகிருக்கு. இதில் ஒரு விவகாரத்திற்காக நாடு முழுக்க பல மாநிலங்களில் அவருக்கு எதிரான வழக்குகள் பதிக்கப்பட்டிருக்கு. காலம் உருண்டோடினாலும் சில சர்ச்சைகள் மட்டும் நிகழாய் தொடரும். அதற்கு சரியான உதாரணம் 2023 செப்டம்பர் மாதம் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்து பேசிய அந்த பேச்சு. அப்பவே முடிஞ்சு போச்சு என்று பலரும் நினைத்த நிலையில் அவர் தாக்கல் செய்துள்ள தேர்தல் பிரமாண பத்திரம் அந்த பழைய விவகாரம் இன்னும் அவரை சுற்றியே சுழண்டு கொண்டிருப்பதை அமல்படுத்துகிறது. தமிழகத்தில் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் உதயநிதி பேசியது டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக நாட்டின் பல மூலைகளிலும் அவர் மீது சட்ட ரீதியான அம்புகள் ஏவப்பட்டன. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நீதிமன்றங்களில் அந்த ஒரே ஒரு பேச்சுக்காக உதயநிதி இன்னும் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கார். அவர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திர விவரங்களின்படி அந்த பழைய பேச்சுக்காக போட வேண்டிய வழக்குகள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. வடமாநில அரசியலிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்க நிலையில் ராம்பூரில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்பையின் மீரா ரோடு பகுதியில் மத உணர்வுகளை புண்படுத்தியதாக புகார் வந்திருக்கு. மேலும் பியாவர் இங்கு சனாதன விவகாரத்திற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனிநபர்கள் நிறைய பேர் இவருக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க. பீகாரின் பாட்னா மற்றும் ஜோக்பூர் நீதிமன்றங்களில் புகார்கள், ஜம்மு நீதிமன்றத்தில் ஒரு புகார், கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசத்தின் போபால் பகுதியில் தனிநபர் வழக்குகள், ராஜஸ்தான் ஜோத்பூர் நீதிமன்றத்தில் அந்த பழைய பேச்சுக்காக புகார் பதிவாயிருக்கு. தேர்தல் ஆணையத்தில் உதயநிதி தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் பட்டியல் இந்த சனாதன வழக்குகள் தான் வரிசையாக அணிவகுக்குது. இதனை மாநில நீதிமன்றங்களிலும் உதயநிதி நேரில் ஆஜராக வேண்டுமா என்பதே அவரது ஆதரவாளர்களின் கவலையாய் இருந்து வருது. வழக்குகளை கண்டு நாங்கள் அஞ்சுபவர்கள் அல்ல, இதெல்லாம் திராவிட மண்ணின் கொள்கை முழக்கத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் என உதயநிதியின் தரப்பு கெத்து காட்டினாலும் மாநிலம் விட்டு மாநிலம் பயணிக்க வேண்டிய சட்ட சிக்கல்களை அவர் சற்றே யோசிக்க வைத்துள்ளது. ஆனால் இப்போதைக்கு அவர் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. அன்று உதயநிதி பேசியது என்று சட்ட ரீதியாக விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது பெரும் ஆபத்தாய் மாறியிருக்கு.